நிஜமாவே நடந்தது. நாகேஷ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காரு. போனா நாகேஷ் தெரியலையா, அவரை பாட சொல்லியிருக்காங்க. அவரு நல்லா பாடுவார். ஏன்னா எங்கள் ட்ராமாவில் நான் மியூசிக் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கலாம், திடீர்னு வருவார். வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுப்பார். இல்லை அவருக்கு யூஸ்வல், எனக்கு தான் அவர் பாடிட்டு நிறைய பாடல்கள் வந்து பழைய பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷனில் பாட சொன்னோடனே அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஒன்ஸ் மோர்னு உங்களை மாதிரியே கற்றுருக்காங்க. மறுபடி பாடியிருக்காரு. மறுபடியும் வந்து ஒன்ஸ் மோர் பாடினோடனே மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. மறுபடியும் பாடியிருக்காரு அதே பாட்டை. மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்குறீங்களா, எனக்கு வேறு பாடலாம் தெரியும், அதெல்லாம் நான் பாடுறேன். முதல்ல இந்த பாட்டை சரியா பாடு, அடுத்த பாட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. முதல்ல இந்த பாட்டை சரியா பாடுங்க பார்க்கலாம். இந்த பாட்டு நான் கம்போஸ் பண்றப்போ மனசுல நினைச்சிருந்த பேட்டர்ன் ஆஃப் ரிதம் வந்து இந்த டைப் தான். வாசிக்கலாம் கிளாஸ்ல நான் வந்து இந்த பேட்டர்ல தான் அந்த சாங்கை பண்றதா முதல்ல நினைச்சிருந்தேன்.
ஏன் ஒரு ஆடுற சாங்னா இதே ரிதத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்லோ ரிதமில் வந்து இந்த எஃபெக்டை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ செட் பண்ண ரிதமில் சாங் வந்து ஸ்டார்ட் 1 2 3 கோ. இது வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு மார்னிங் அந்த ஐடியா அதவே வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி லாஸ்ட்டில் மட்டும் கிளைமேக்ஸுக்கு வந்து ரிதம் ஃபாஸ்ட் பண்ணி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிதமிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஆட் பண்ணி ராக் இன்ஸ்ட்ருமெண்ட்